Taste the Daily. ஃபெஞ்சல் புயலின் வேகம் அதிகரித்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராகினி வழங்க கேட்கலாம். வணக்கம் ராகினி, விவரங்களை பதிவு பண்ணுங்க. கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் ஃபெஞ்சல் புயலானது நகர்ந்து வருகிறது. குறிப்பாக அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய 6 மணி நேரத்தில் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்த புயலானது தற்போது வேகத்தை அதிகரித்து 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. இந்த புயலானது கடந்த 23ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவானது. அதனைத் தொடர்ந்து புயலாக வலுப்பெறும் என கூறப்பட்டு வந்த நிலையில் நேற்று பிற்பகலில் புயலாக வலுப்பெற்றது. இந்த புயலுக்கு ஃபெஞ்சல் புயல் என்றும் பெயரிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த புயலானது இன்று பிற்பகலில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது இன்று மாலை கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி இந்த புயலானது சென்னைக்கு 140 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு 150 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திற்கு 210 கிலோமீட்டர் தொலைவிலும், திருகோணமலைக்கு 400 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 6 மணி நேரத்தில் புயலின் நகரும் வேகமானது அதிகரித்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த புயலானது இன்று மாலை காரைக்கால் மற்றும் மாமல்லபுரம் இடையே புதுச்சேரிக்கு அருகே கரையை கடக்கக்கூடும் என்றும், கரையை கடக்கும் போது மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது 90 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையமானது ஃபெஞ்சல் புயலின் காரணமாக உருவாகி இருக்கக்கூடிய மேகக்கூட்டங்களின் முப்பரிமாண காட்சியையும் சென்னை வானிலை ஆய்வு மையமானது வெளியிட்டிருக்கிறது. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராகினி. ஃபெஞ்சல் புயலின் வேகம் அதிகரித்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.